அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் மனிதருக்கு மிகப்பெரிய சோதனை எது என்று தெரியுமா? அதுதான் தஜ்ஜால் வருகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜாலின் சோதனையை விட பெரிய சோதனை உலகில் எதுவும் இல்லை. அவனை பற்றி தெரிந்து கொள்வது அவனை எதிர்கொள்வதற்கான ஈமான் ஆயுதம் ஆகும். இன்றைய வீடியோவை தவறாமல் பாருங்கள். தஜ்ஜால் யார்? தஜ்ஜால் என்பது மூடியவன், மறைவை கூறுபவன், மோசடிக்காரன் என்பதை குறிக்கும். இவர் மனிதர்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மிகப்பெரிய சோதனை சக்தியை கொடுத்திருப்பான். ஒரு கண்ணில் பார்வை இல்லாதவன், மற்றொன்றில் ஒரு திராட்சை போல் அழுக்காக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் தனது நெற்றியில் காஃபிர் என்று எழுதியிருப்பான். அவன் வரும்போது என்ன நடக்கும்? தஜ்ஜால் வெளியேறும் நேரம் தீமைகள் அதிகமான இஸ்லாமிய அறிவு குறைந்த காலமாக இருக்கும். அவன் சொன்னால் மழை பெய்யும், அவன் சொன்னால் நிலம் விளைக்கும், சிலரை உயிருடன் வாழ வைக்கும் போலி சக்தி உடையவன். உண்மையில் இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்த சோதனை. அவன் தானே இறைவன் என்று பாவிகளை ஏமாற்றுவான், நரகத்தை காட்டுவான், அது சொர்க்கம் போல தோன்றும். தஜ்ஜால் எங்கே தோன்றுவான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி தஜ்ஜால் ஹோரசான் பகுதியில் தோன்றுவான். அவன் வெளியேறும் வரை கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பான். மக்கா, மதினா அவன் நுழைய முடியாத இடங்களாக இருக்கும். தஜ்ஜாலை ஈசா அலைஹி வஸல்லம் தம்முடைய 2வது வருகையில் கொள்வார்கள். அவர்கள் சாம் பகுதியில் இறங்குவார்கள். தஜ்ஜால் பைத்துல் முகத்தஸ் அருகே பாப்லூத் என்ற இடத்தில் அழிக்கப்படுவான். இதனால் நமது இஸ்லாமியர்கள் மிகுந்த நிம்மதியை அடைவார்கள். தஜ்ஜாலை எதிர்க்க என்ன செய்யலாம்? சூரத்துல் கௌப் முதலில் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்கள் தஜ்ஜாலின் சோதனையில் நம்மை பாதுகாக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். தஜ்ஜாலை பற்றி அறிவோடு இருக்க வேண்டும், ஏமாற்றம் இல்லாமல். அல்லாஹ்வை நம்புகிற ஒவ்வொருவரும் தஜ்ஜாலை அறிவது மிகவும் அவசியம். ஈமானில் நிலைத்து இருங்கள், துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. இந்த வீடியோவை மற்றவர்களுடனும் பகிருங்கள். டு ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.